plotting with the rel plot function. So first இங்க வந்து நம்ம வேற டேட்டா செட், இப்ப நான் இதுல வந்து உங்களுக்கு நிறைய டேட்டா செட்ஸை வந்து திருப்பி யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்க வந்து இதுல இருக்கிற டேட்டா செட்ஸை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து, ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த டிப்ஸ்ங்கிற டேட்டா செட்டை வந்து நம்ம அடுத்த இதுல ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த சீபான்லயே நம்ம நிறைய வந்து இந்த டிப்ஸ்ங்கிற டேட்டா செட்டை யூஸ் பண்ணி பிளாட் பண்ணியிருப்போம். இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டா செட் என்ன அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை ஃபர்தரா நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்த இதுல நம்ம பேண்டாஸையும் யூஸ் பண்ணுவோம், சீபானையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேண்டாஸை யூஸ் பண்ணி இதுல இருக்கிற அன்வான்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம், அதை அனலைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதை விஷுவலைஸ் பண்ணி காட்டுவோம். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம டிப்ஸுங்கிறத ஓபன் பண்ணியிருக்கோம். RL பிளாட் வந்து மோர் ஆர் லெஸ் லைக் ரிலேஷனல் பிளாட்னு சொல்லலாம், அல்லது உங்களுக்கு இந்த பிளாட் ஸ்கேட்டர் பிளாட் மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். இப்போ இது என்ன பண்ணிருக்குன்னா டோட்டல் பில், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டோட்டல் பில், ஒய் ஆக்சிஸ்ல வந்து டிப்புங்கிறத எடுத்திருக்கோம். ஸோ எவ்வளோ பில்லுக்கு எவ்வளோ டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இது கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கு. அதாவது டோட்டல் பில்லுங்கிற காலமையும் டிப்புங்கிற காலம், இந்த ரெண்டு காலமுக்கு மட்டும் நம்ம ரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா பில்லு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவு தூரம் டிப்ஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ $16க்கு பில் பே பண்ணியிருக்காங்கன்னா $1 வந்து டிப்பா கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, $10க்கு $1 வந்து $1.6 வந்து நமக்கு டிப்பா வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதோட ரிலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற பிளாட் தான் வந்து இந்த REL பிளாட். ஸோ பாருங்க, REL பிளாட் யூஸ் பண்ணி நம்ம பிளாட் பண்ணியாச்சு. பட் இங்க வந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷனே தெரியல. டிஃபரன்சியேஷன் தெரியலன்னா என்ன அர்த்தம்னா, ரிலேஷன் ஓகே, பட் இத டோட்டல் பில்லு டிப்பு பே பண்ணிருக்காங்க. ஆனா இதுல எந்த டேல எவ்வளோ டிப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். அதாவது 3 டேர்ம்ஸை ரிலேட் பண்றோம். டோட்டல் பில்லுக்கு இவ்வளோ டிப்ஸ் பே பண்ணிருக்காங்க, ஆனா சண்டேல ஒருவேளை நிறைய பே பண்ணிருக்காங்களா, மண்டே நிறைய பே பண்றாங்களா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஹியூங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ ஹியூங்கிறத போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு டேங்கிற காலத்தை வந்து நான் கியூல கொடுத்த உடனே அது கலர்ஸா அது பிரிச்சு காட்டிடுது. சண்டே வந்து இப்ப தேர்ஸ்டே வந்து ப்ளூ கலர், ஃப்ரைடே வந்து ஆரஞ்சு கலர், சாட்டர்டே வந்து கிரீன் கலர், சண்டே வந்து ரெட் கலர்னு அது பிரிச்சு காட்டிடுது. ஸோ இப்போ இதை வந்து நம்மளால மேனுவலா அனலைஸ் பண்ண முடியாது, பட் we can check the differentiation. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு இதுல புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களால ஈஸியா அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண முடியும். பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். அப்போ டே வேரியேஷன்ஸ் வந்து இப்ப இதுல கிரீன் பாருங்க, கிரீன் வந்து சாட்டர்டே. அப்ப ஹையஸ்ட் டிப் வந்து என்னைக்கு வந்து கிடைச்சிருக்குதுன்னா சாட்டர்டேஸ்ல தான் நிறைய டிப் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பாருங்க சாட்டர்டேஸ் தான் வந்து ஹையஸ்ட் டிப் வந்து ப்ரொவைட் ஆயிருக்கு. $6, ஈவன் $50 பில்லுக்கு $10 வரைக்கும் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்மளால ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியுது. அதே இது இந்த கியூல வந்து இப்ப செக்ஷன் கொடுத்தோம்னா அப்ப என்ன அர்த்தம்னா, மேல் நிறைய ப்ரொவைட் பண்றாங்களா, ஃபீமேல் நிறைய கொடுக்குறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப ரெண்டே இது, மேல் வந்து ப்ளூ கலர், ஃபீமேல் வந்து ஆரஞ்சு கலர். ஸோ இங்க பாருங்க மேல் தான் வந்து நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் ப்ளூ கலர் தான் மேல இருக்கு. மேக்சிமம் மேல் தான் வந்து ஹையஸ்ட் டிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபீமேல் கொடுத்துருக்காங்க, பட் ரொம்ப கம்மியான ஃபீமேல்ஸ் தான். $6 வரைக்கும் தான் அவங்க டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்ம மேல் வந்து $10 வரைக்கும் டிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இதுல மினிமம் $10க்கு கம்மியா சாப்பிட்டதுக்கே $5 கிட்ட டிப்ஸ் பே பண்ணிருக்காங்க மேல். ஸோ இப்படியே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த ரிலேஷனல் பிளாட் வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். அங்க வந்து அதே மாதிரி நம்ம சப் பிளாட் பார்த்த மாதிரி இங்க ரொம்ப ஈஸியா அதை பிரிச்சிருக்கோம். எப்படின்னா, இப்ப இங்க வந்து இத மாதிரி காட்டுறோம் இல்லையா, இந்த தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் பில்லு, டோட்டல் டிப்புக்கும் அதே இதுதான். ஆனா கியூ வந்து செக்ஸ பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம், காலம் வந்து டேஸ் இது பண்ணி பிரிச்சிருக்கோம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் தேர்ஸ்டேல எவ்வளவு ப்ரொவைட் பண்ணாங்க, ஃப்ரைடேல மேல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் எவ்வளவு டிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சாட்டர்டே எவ்வளோ, சண்டே எவ்வளோன்னு சொல்லி நீட்டா நமக்கு
அந்த 4 காலம் தான் இப்ப இங்க இம்பார்ட்டன்ட்ங்கிறத நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ வெறும் டோட்டல் பில், டிப்பு, செட்ஸ்ங்கிற காலம், டேங்கிற காலம், இந்த 4 காலம் வச்சு அந்த ஹோல் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ண முடியுது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு Seaborn வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக்கா நம்ம வந்து Seabornல தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல நீங்க இந்த லைப்ரரிஸ இந்த டேட்டா செட்ஸை ஓபன் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுல இருக்கிற நீங்க ஒவ்வொரு டேட்டா செட்டுமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். இதுல இருக்கிற எல்லா டேட்டா செட்டுமே நீட்டா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆர்டரா டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்குன்னே கிரியேட் பண்ண டேட்டா செட்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு இப்போ பிளானட்ஸ் பாத்தீங்கன்னா பிளானட்ஸை பத்தின டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப அஸ்ட்ரானமர் அந்த மாதிரி ஃபீல்டுல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க வந்து இந்த டேட்டா செட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். அதுல ரேடியல் வெலாசிட்டி இருக்கும், ஆர்பிட்டல் பீரியட், மாஸ், டிஸ்டன்ஸ், நமக்கு வந்து அந்த ஐடியா இருக்காது. இப்ப ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு டேட்டா செட் வந்து அதுக்கு ஏத்தாப்புல வந்து இது பண்ணுவாங்க. இப்ப ஹோட்டல்ஸ்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா டிப்ஸ், அது மாதிரி பிரெயின் ரிலேட்டட் ஹெல்த் இண்டஸ்ட்ரி அந்த இதுல மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறவங்க பிரெயின் நெட்வொர்க்ஸுக்கு எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு எது இதுல பிடிக்குதோ, ஸோ இதுல அதனாலதான் நம்ம காமனா என்ன பண்ணிக்கிட்டோம்னா டைட்டானிக்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஷிப்பை பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் பாப்புலர். அண்ட் ஐரிஸ்ங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே காமன். ஃபிளவர்ங்கிறது பத்தி எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். மற்ற எல்லாமே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா இருக்கும். இப்போ கெய்சர் இல்ல பென்குயின்ஸ்னா பென்குயின்ஸை பத்தின டீடைல்ஸ் இருக்கும். இப்போ பென்குயினை பத்தி ஆல்ரெடி படிச்சிருந்தாதான் அவங்களால இந்த டேட்டா செட்டையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஒவ்வொரு டேட்டா செட்டுக்குமே இட் ஹாஸ் சம் வேல்யூ. பட் நம்ம வந்து இங்க பிராக்டிஸ் தான் பண்றோம். இப்ப நீங்க வந்து இஃப் யூ ஆர் குட், இப்ப நம்ம கம்பெனிஸ்குள்ள ரியல் டைமா போகும்போது அங்க வந்து ரியல் டைம் டேட்டாவே பார்க்க முடியும். எவ்வளவு ஷாப்பிங் நடந்திருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, எத்தனை பேர் மேல் எத்தனை பேர் ஷாப் பண்ணிருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் ஷாப் பண்ணிருக்காங்க, அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ஷாப் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம அனலைசஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். பட் நமக்கு இப்ப நீங்க அந்த கேகல்ல போய் நீங்க ரீட்டைல் இண்டஸ்ட்ரி டேட்டா செட்டை எடுத்து இதே ப்ராசஸையும் நம்ம பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு நீங்க எந்த ஃபீல்டுல போறீங்களோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டோட டேட்டா செட்ஸை எடுத்து கூட ஒர்க் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து ஹெச்ஆர் இண்டஸ்ட்ரி, அதாவது இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவோம். அது ஒரு டேட்டா செட் இருக்கு, அதுவும் நம்ம பார்ப்போம். அந்த டேட்டா செட்ல வந்து என்னன்னா வெறும் இன்டர்வியூ ப்ராசஸ், ஒரு கம்பெனில எத்தனை பேர் வந்து இது பண்ணாங்க, ஹெச்ஆர் ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ மார்க் மேல எடுத்தா அவங்க வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆகுறாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவ்வளவு எடுக்கணும், செகண்ட் ரவுண்ட்ல எவ்வளவு எடுக்கணும், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கிறது ஹெச்ஆர் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டா செட்டையும் வச்சும் நம்ம பண்ணலாம். உங்களோட இண்டஸ்ட்ரி எதுவோ அவ்வளோ டேட்டா செட்ஸ் வந்து அதுக்கு அவைலபிளா இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா செட்ஸ் வந்து லோட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அந்த கேகல் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க சூஸ் பண்றதுலதான் இருக்கு. நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்றதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி இருக்கிற டேட்டா செட்ஸை எடுத்து பண்றோம். பட் நீங்க ஃபர்தரா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃபீல்ட் ஓரியன்ட் டேட்டா செட்ஸா எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணலாம். டோன்ட் திங்க் லைக் இது வந்து தப்பு, இது கரெக்ட்ங்கிறதே நீங்க திங்கே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஸ்டெப்ஸை ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நமக்கு யாருமே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போறதும் இல்லை. நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது இப்ப நான் உங்களுக்கு ப்ராஜெக்டா கொடுக்கும்போது ஐ வில் கிவ் யூ த ப்ராடக்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன அனலைஸ் பண்ணணும் நான் சொல்லுவேன். அதை தான் நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. இப்ப ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிப்பீங்க. தட் இஸ் ஓகே. இப்படிதான் வந்து உங்க கம்பெனிலயும் கொடுப்பாங்க. பட் நீங்களா ஒரு டேட்டா செட்டை எடுத்து பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் செட்ல நீங்க என்ன அனலைஸ் பண்றீங்க, ஒவ்வொரு இடத்துல நான் எப்படி ஃபர்தரா ப்ராசஸ் பண்றேன் அப்படிங்கிறத நீங்க வந்து அதுல காட்டலாம். இப்ப நேத்து வந்து சிரிஷா அனுப்பியிருந்தீங்க, இட்ஸ் குட். நீங்க வந்து ஒரு டேட்டா செட்டை எடுத்து அனலைஸ் பண்ணிருக்கீங்க, டூப்ளிகேட்டட் வேல்யூஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க, பட் நல் வேல்யூஸை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நல் வேல்யூஸ் இல்ல, சோ we leave it as it is. ஒருவேளை நல் வேல்யூஸ் இருந்ததுன்னா what will be the next step? நல் வேல்யூஸ்னா எம்டி வேல்யூஸ் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த இடத்துல எம்டி இருந்ததை டெலீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மீன் வேல்யூவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்கணும். இப்ப டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கிறதுனால டூப்ளிகேட் வேல்யூஸ் நமக்கு தேவை கிடையாது, அதை நம்ம ரீப்ளேஸும் பண்ண முடியாது. ஸோ we need to delete it further
ப்ராசஸிங்க்கு முன்னாடி நம்ம அதை டெலீட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். அப்ப இதெல்லாம் வந்து யாரும் வந்து உங்களுக்கு வந்து இனிஷியேட்டிவ் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து பண்ணணும், இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு தான் பண்ணணும்னு கொடுக்க மாட்டாங்க. இப்ப இத தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்களோட அவுட்புட் வந்து மாடல்ல வந்து அது அஃபெக்ட் ஆகும். இப்ப வந்து நம்ம என்ன மாடல் அஃபெக்ட் இது பண்ணல, ஆட் பண்ணல மிஷின் லேர்னிங்ல. ஆனா இததான் நம்ம மாடலுக்கு இன்புட்டா கொடுக்க போறோம். அப்ப என்ன ஆகும், டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே அங்க வந்து அந்த மாடலுக்கு இன்புட்டா போகும். அப்ப என்ன ஆயிடும்னா 1000 டேட்டால 100 டேட்டாஸ் டூப்ளிகேட் வேல்யூன்னா அப்போ 900 டேட்டாஸ் தான் எனக்கு ஒரிஜினல் டேட்டா. ஆனா அங்க 1000 டேட்டா உள்ள போகும். 1000 டேட்டா உள்ள போறதுனால என்னோட அக்யூரசி 98 வர வேண்டிய இடத்துல 96 தான் காட்டிக்கிட்டே இருக்கும். நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், ப்ராப்ளம் மாடல்ல தான் ப்ராப்ளம் நினைச்சு நம்ம மாடலை மாத்திக்கிட்டே இருக்கோம். கிடையாது, உங்களோட டேட்டா அனாலிசிஸ்லயே ப்ராப்ளம் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்ப இந்த டேட்டா அனாலிசிஸ்ல நீங்க அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி யுவர் மாடல் வில் பர்ஃபார்ம் கிரேட். அப்போ அக்யூரசி அஃபெக்ட் ஆகிறதுக்கு கூட இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ அதனால டேட்டா அனாலிசிஸ் நம்ம பர்ஃபெக்டா எவ்வளவு தூரம் பர்ஃபெக்ஷன் நீங்க கொண்டு வரீங்களோ அவ்வளவு தூரம் அங்க வந்து நம்ம வேல்யூஸ மாடலை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா மாடல் எல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸி தான், பட் until unless you find your correct model, நீங்க பண்ற வரைக்கும் it will be a tedious process. எந்த மாடல் அதுக்கு யூஸ் பண்ணணும், நீங்க மாடல் இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியும், அது எல்லாமே இன்பில்ட்டா ஆயிடுச்சு. இப்ப எடுத்து காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மாடல் எல்லாத்துக்கும் கோட் வந்து ரெடியா இருக்கு. ஆனா அவுட் ஆஃப் 10 மாடல்ஸ் எந்த மாடலை நீங்க உங்களை ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண போறீங்கிறத ஐடென்டிஃபை பண்றது தான் அங்க. ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மிஷின் லேர்னிங்ல கொண்டு வராங்க. ஸோ எவ்வளவு தூரம் நீங்க மாடலை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து மிஷின் லேர்னிங்ல படிப்போம். பட் அதுக்கு டேட்டா அனாலிசிஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிரிலிமினரி ஸ்டெப் வந்து நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா தான் அங்க வந்து மிஷின் லேர்னிங்ல அந்த மாடலுக்கு நீங்க இன்புட்டை வந்து பர்ஃபெக்டான இன்புட்டை கொடுக்க முடியும்.